இன்றைக்கான தலைப்பு, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? கோர்ட்ல நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. பொதுவாக எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக இருப்பதில்லை. புரியுதா உங்களுக்கு? எல்லா மனுஷன் நல்ல மனுஷன் தானா? எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களாக இருக்க முடிவதில்லை. மனிதர்கள் எல்லாருக்குள்ளாயும் ஒரு கெட்ட குணம் இருக்கும், அல்லது அந்த கெட்ட குணம் மறைந்திருக்கும், உள்ள இருக்கும். அந்த குணம் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படும். அப்படிப்பட்ட மனிதர்களும் உண்டு. அந்த குணம் என்னவா இருக்கும்? அந்த குணம் என்னவா இருக்கும்? யோசிச்சுக்கிட்டே இருங்க, தெரிஞ்சப்புறம் சொல்லுங்க எனக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது அப்பதான் தெரியும். ஆகவே கடைசியில் சொல்லுங்க, யோசிச்சு பார்த்து கடைசியில் சொல்லுங்க. ஓசியாவின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோடு, இந்த தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஆச்சரியமா இருக்கா? கடவுள் உங்கள் மேல ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, ஒரு கேஸ் இருக்கு. எல்லாருக்கு மேலேயும் கேஸ் இருக்குதான். கடவுளுக்கு உங்களுக்கு வழக்கு இருக்கு. என்ன வழக்கு? இந்த கேஸோட தன்மை என்ன சொல்லி இருக்குது? தேசத்துல எங்கேயும் உண்மை இல்லை. நல்ல வழக்கு, அருமையான வழக்கு. இது இந்த பூமியில் இருக்கிற நீதிமன்றம் விசாரிக்காது. இரக்கமும் இல்லை, அதுபோல தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இதுதான் ஒரு மனுஷனுக்கு கடவுளுக்கும் இருக்கிற வழக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வழக்கு இருக்குதா? ஆண்டவரு கூட இருக்கும். ஏன்னா உண்மையா இருந்தீங்கன்னா இருக்காது, இரக்கமா இருந்தீங்கன்னா இருக்காது, தேவனை பற்றிய அறிவு இருந்தா இருக்காது. இது 3 இல்லைன்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் வழக்கு இருக்கு. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. நல்லா கவனமா கேட்டுக்கங்க. இப்ப கடவுளுக்கு உங்களுக்கு வழக்கு இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். உங்களை இருதயத்தை ஆராய்கிறவர் கர்த்தர். வெளிப்படையா வாய் நிறையா சொல்லிடலாம், நாங்கெல்லாம் கடவுளை பற்றி தெரியும், நாங்கெல்லாம் இரக்கமா இருக்கிறோம், நாங்கெல்லாம் உண்மையா வாழ்றோம். கடவுளுக்கு தானே தெரியும். அவங்க இருதயத்தில் நினைக்கிற நினைவெல்லாம் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். மனுஷனை மறைச்சிடலாம், அவரை மறைக்க முடியாது. சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது. டோட்டலா ஒண்ணுமே இல்லை, வெளியரங்கமா இருக்கு. பார்த்தா அப்படி அப்பட்டமா தெரியும் அவருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன பேச போறீங்கன்னு முதற்கொண்டு அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் அவர். அவர் கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அது மனுஷனானாலும் மாடானாலும் சரி, மிருகமானாலும் சரி, எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. எது என்ன நினைக்குது அவருக்கு தெரியும். அப்படியானால் இன்றைக்கு ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழுகிறார்கள் என்று நீங்களே சொல்லுங்க பாப்பேன். நீங்களே சொல்லுங்களேன், எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க இன்னைக்கு ஜனங்கள்? எப்படி மோசம் போக்குறவர்களா இருக்கிறாங்க, உண்மை இல்லாதவர்களா இருக்கிறாங்க, இரக்கம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க, வேற சொல்லுங்க, தற்பிரியரா இருக்கிறாங்க, சுய பிரயோஜனத்தை தேடுறாங்க, சுயநலவாதிகளா இருக்கிறாங்க, அப்புறம் நிறைய அனுபவப்பட்டிருப்போம் போல் இருக்கு, நிறைய பொய் பேசுறாங்க, அதான் உண்மைக்கு மாறா செல்றாங்க. சரி, அப்புறம் நிறைய யோசிச்சு வச்சுக்கோங்க. நிறைய தெரியுமில்ல மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமில்ல. உங்க வாழ்க்கையில் நடந்திருக்குமா இல்லையா? உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கிறத நீங்க சொல்லி யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோகிகளா இருக்கிறாங்க, சொல்லுங்க, எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம், எழுதி வச்சுக்கோங்க. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரைக்கும் வாசிக்க போறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்
சுபாவ அன்பில்லாதவர்களாயும் ஆ, இணங்காதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் ஆ, இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் ம், கொடுமை உள்ளவர்களாயும் ம், நல்லோரை பகைக்கிறவர்களாயும் ம், துரோகிகளாயும் ம், துணிகரம் உள்ளவர்களாயும் ஆ, இருமாப்பு உள்ளவர்களாயும் ம், தேவ பிரியராயிராமல் ம், சுகபோக பிரியராயும் ம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் அதன் இருப்பார்கள். பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நீ விலகு. அப்பா எவ்வளவு சொல்லிருக்காரு பாருங்க. கடைசி நாள்ல இப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க அதிகமா. தற்பிரியரா, பணப்பிரியரா, சுகபோக பிரியரா, அகந்தைக்காரரா, வீம்புக்காரரா, எப்படி என்னென்ன குணாதிசயம் சொல்லிருக்காரு பாருங்க. இதனாலதான் கர்த்தருக்கு மனுஷனோட வழக்கு இருக்கிறது. தேசத்துல எங்கும் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஜனங்கள் அவங்க மனசுல தீர்மானத்தின்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் செய்யறதுதான் சரி. இன்னும் நான் பிடிச்ச மயிலுக்கு எத்தனை காலம்னு போயிடுவான். என்னென்ன ஒரு காலை வெட்டி அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டானா. அப்போ சொல்லுவேன், நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் இருந்துச்சு அப்படின்னு சாதிக்கிறது. அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்களாம். சரி, ஆகினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட குணாதிசயம் உடைய மனிதர்கள் இருக்கிறபடினால நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையெல்லாம் உண்மை. இதுல உண்மையை தவிர வேற இல்லை. இது சொல்லப்பட்டது எல்லாமே உண்மை. செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை, அது தன் தேவனிடத்திலும் கூட சேரவில்லை. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கமாய் இருக்கிறார்கள். அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறது, சாயங்காலத்திலே புறப்படுகிறதும் விடியற் காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். யார சொல்றாரு? நம்மளைத்தான் சொல்றாரா? எந்த இடத்துல உண்மை இல்லையோ, எந்த இடத்துல கர்த்தரை பற்றின அறிவில்லையோ, எந்த இடத்துல இரக்கம் இல்லையோ, அங்கே அவர்கள் ஓநாய்களாக இருக்கிறார்கள். தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளை குறித்தும் நியாயாதிபதிகளை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஊருக்கு ஊர் நாட்டாம தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் சொல்லுவாங்க. அப்போனா அவன் நான் சொல்றதான் கரெக்டு, நான் சொல்றதான் கரெக்டுன்னு சொல்லி அவங்க தங்கள் சுயநீதியை பேசுவாங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, அந்த நியாயாதிபதிகள் அதாவது எப்படியா இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அப்படின்னா அசிங்கமான அந்த நகரம், கேவலமான ஒரு நகரம். ஏன் கேவலமா போச்சு, அசிங்கமா போச்சு? குப்பையெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்களா அதனாலயா? இல்ல, தேசத்துல உண்மை இல்லை, இரக்கம் இல்லை தேசத்துல. நீங்க கேள்விப்பட்டீங்களா? இந்த நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு செய்தித்தாள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 9 மானபங்கங்கள் நடக்கிறதாம். ஒரு நாள் ஒன்றுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 9 இடங்கள்ல மானபங்கம் நடக்குது, பாலியல் பலாத்காரம் நடக்குது. இதுல வெளியில தெரியறது 4, அதுல கண்டுபிடிக்கிறது 1. எங்க இருக்கு? தேசத்துல உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை என்று கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நகரத்துக்கு ஐயோ. ஐயோ என்றால் கேடு வரும்னு அர்த்தம். ஐயோன்னு எங்கெங்கெல்லாம் வருதோ, பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் கேடு வரும்னு குறிச்சு வச்சுக்கோங்க. ஐயோ அப்படின்னா கேடு வரும். இப்படிப்பட்ட நகரத்துக்கு கேடு வரும். அதனுடைய நியாயாதிபதிகள் சாயங்காலத்திலே புறப்படுகிறதும் விடியற்காலம் மற்றும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்க மாட்டாதுமான ஓநாய்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்னவா? கடிச்சு கொதறி தின்னு எலும்பை கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, அழிச்சிடறாங்க. மனுஷன் சாப்பிடுறான், ஒரு மனுஷன் அழைத்து ஒரு மனுஷன் மேல வர்றதுக்கு நினைக்கிறான். தேசத்துல எங்கும் உண்மை இல்லை. ஐயா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. வேற எதுவும் சொல்லலை, நான் உண்மை தான் சொல்லிட்டு இருக்கேன். 2 பேதுருவின் புத்தகம்
2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல. அப்ப 1, 2, 3 மட்டும் வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ம். ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். எங்க இருந்தாங்களாம்? ஜனங்களுக்கு நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் இது இந்த வார்த்தை சொல்லிருக்காருன்னா நிறைவேறுமா இல்லையா? இது நடந்திருக்குமா இல்லையா? அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே போல உங்களுக்குள்ள கள்ள போதகர்களும் இருக்கிறார்கள். நல்ல கவனமா கேளுங்க. அடுத்து அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடத்தையை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். எங்கேயோ ஒரு ஊழியக்காரங்கிற பேர்ல ஒரு தவறு செஞ்சிருப்பான். இந்த ஊழியக்காரங்களே இப்படித்தான் அப்படிம்பாங்க. எங்கேயோ ஒரு போதகர் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டியிருப்பாரு. அவன் போதகனா இருக்க மாட்டான். ஏற்கனவே சொன்ன லிஸ்ட்ல வந்திருப்பான். அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். ஆனா இங்க பேர் எப்படி வந்துடும்? எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு அங்கேயே போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்றாயா அப்படின்னா அவன் ஊழியக்காரனே கிடையாது. ஆனா அவர்களால சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை எத்தனை பேர் பின்பற்றுவாங்களாம்? அநேகர் பின்பற்றுவார்கள். ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கே வர தேவையில்லை. என்னுடைய செய்தி யூடியூப்ல நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படின்னா நல்ல போதகரியா, நல்ல ஊழியக்காரரியா அப்படின்னு கொண்டாடிடுவாங்க. நிச்சயமா நடக்காது. அது நம்மகிட்ட நடக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேசத்தில் எங்கும் உண்மை இல்லை, இந்த தேசத்தில் இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக ஒரு வழக்கு இருக்கிறது. நீங்க மறந்துடாதீங்க. வழக்குல கர்த்தர் ஜெயிக்கிறாரா நீங்க ஜெயிக்கிறாரான்னு பார்க்கணும். நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கணும். நல்லா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வரணுமா? அதை விரும்புறீங்களா? நல்லா இருக்கிற குடும்பத்துல யார் சண்டை போட விரும்புவா? சொல்லுங்க பாப்போம். சில கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க, சில கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்கன்னாக்க வீட்டை 2 ஆக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்கள் படைத்தவர்கள் இந்த உலகத்துல உண்டு. அப்புறம் எப்படி இந்த உலகத்துல முன்னேறி? இவர்களால சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு போனா சமாதானம் வரணும். இயேசு கிறிஸ்து சீசர்ல சொல்லி விட்டாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது அல்லது ஒரு கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க, அந்த வீட்டை ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. ஷாலோம், சமாதானம் உண்டாகட்டும் சொல்லுங்கிறாரு. ஒருவேளை அந்த சமாதானத்துக்கு அந்த வீடோ அந்த கிராமமோ பாக்கியவானா இல்லைன்னு சொன்னா, நீங்க வரும்போது அந்த வீட்டிலிருந்து படிந்த தூசியை, அந்த கிராமத்திலிருந்து காலில் படிந்த தூசியை உதறிட்டு வந்துருங்க. அந்த சமாதானம் உங்களோட திருப்பி வந்துருங்கிறார். ஊழியக்காரன் போனாங்க, ஆசீர்வாதம் உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும், இன்னும் சண்டை அதிகமாகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்களால சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. கவனமா இருங்க. எல்லா ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரன் கிடையாது. எல்லா மனுஷன் நல்ல மனுஷன் கிடையாது. நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்ல. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க தான் சொன்னீங்க. உண்மை தவிர வேறில்லை. எல்லா மனுஷன் நல்ல மனுஷனா இல்ல. எல்லா ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரனா இல்ல. அந்த வசனம் 3 வாசிங்க அப்படியே. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால். எப்படி அவங்க ஆரம்பத்தில் சொல்லுங்க? பொருள் ஆசை உடையவர்களா இருப்பாங்க. தந்திரமான வார்த்தைகள். அவங்க தந்திரமான வார்த்தைகளை உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். தந்திரமான வார்த்தைகளை சொல்லி தங்களுக்கு ஏற்றபடி வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவங்களுக்கு பூர்வத்திலே ஆக்கினை குறிக்கப்பட்டுருச்சு, அது தூங்கிட்டு இருக்காது. அவர்களுடைய அழிவு உறங்காது. அவருடைய அழிவு உறங்காது. நல்ல கவனமா கேளுங்க. அப்படி உண்மை இல்லாதவர்களா இருந்தா, குடும்பத்தை கலைக்கிறவங்களா இருந்தா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதத்தை உண்டு பண்ணுவங்களா இருந்தா, அவர் அழிவு உறங்காது, படுத்துக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நியாய தீர்ப்பு நாள் வரும்போது அது முன்னால் வந்து நிற்கும். நீங்க இருக்கிற இடம் சமாதானமா இருக்கணும். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க சமாதானம் உண்டாகணும். நீங்க ஒரு வீட்டில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க போறீங்கன்னாக்க, ஐயோ சிஸ்டர் வராங்க, ஐயோ பாஸ்டர் வராங்க அப்படின்னு டக்குன்னு நின்றணும், நிற்கும். ஏன்னா சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க போற இடம் சமாதானமா மாறும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்ப கர்த்தருக்கு உங்களுக்கு இருக்கிற வழக்கு தெரியுமா? மறந்துடாதீங்க. என்ன வழக்கு இருக்கு? உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றின அறிவும் இல்லை. இதுதான் வழக்கு.
இந்த வழக்குல நீங்க சிக்கிறாதீங்க. சங்கீதம் 40ல 4ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அகங்காரிகளையும் ம். பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நீங்க மத்தவங்கள பார்க்காதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அவன் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாருங்க, என்னை எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டாருங்க, எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாருங்க. மனுஷனை நம்பாதீங்க. இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு நீங்க தான் சொல்றீங்க, சொல்வதெல்லாம் உண்மை. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பட்டதலாக இருப்பது நலம். மனுஷன் நம்பிடாதீங்க. அவன் அப்படி சொன்னாருங்க, எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாலும் சரி நம்பாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரைத்தான் நம்பணும், வேற யாரும் நம்ப வேண்டாம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத எழுத்துகள் இந்த எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போகாது. இது நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். 101ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம் நினைக்கிறேன், கர்த்தர் சொல்றாரு, என் வீட்டுக்குள்ள பொய் பேசுறவன் இருக்க முடியாதுங்க. கபடம் செய்கிறவன் என் வீட்டுக்குள்ள இருப்பதில்லை. அதே போல பொய் சொல்லுகிறவன் என் கண்ணு முன்னால நிலைப்பதில்லை. கர்த்தர் சொல்றாரு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக ஒரு வழக்கு இருக்கிறது. தேசத்தில் எங்கும் உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இப்ப சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கபடு செய்கிறவன் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான். இந்த பூமியில தேவனுடைய வீடு எங்க இருக்கு? திண்டுக்கல்ல எங்க இருக்கு? முள்ளிப்பாறையில் எங்க இருக்கு? என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு. இதுதான் அவருடைய வீடு. அப்ப கபடு செய்கிறவன் சபைக்குள்ள இருக்க முடியாதுங்க. கர்த்தருடைய வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. மனசுக்குள்ள உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறவன் சபைக்குள்ள இருக்க முடியாது. கர்த்தர் தூக்கிடுவார். அப்படியே என் வீட்டுக்குள்ளே இருக்கிற நீ எந்திர முதல்ல போடுற முதல்ல தூக்கிடுவாரு. நினைச்சுக்கோங்க, இப்படி போனவங்க எல்லாம் அப்படித்தான் நினைச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. பொய் பேசுகிறவன் அவர் கண்ணு முன்னால் நிற்கவே முடியாதுன்ட்டார். மறைஞ்சு போவாங்க. நீங்க போகும்போது மறைஞ்சு பார்ப்பாங்க, போராடுறாங்க அப்படியே. அவர் கண்ணுக்குள்ள நிற்க முடியாது. ஏன்னா பொய் பேசியிருக்கிறேன் அவன். இதுதான் வழக்கு. கர்த்தருக்கும் மனுஷனுக்கு இருக்கிற வழக்கு அதுதான். அவன் உண்மையா இல்லை, கர்த்தர் யாருன்னு தெரியல, இரக்கம் இல்லை அவனுக்கு. நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு இல்லை. சரி, அப்படின்னா யாரு தான் உண்மையா வாழ்றாங்க சொல்லுங்க. ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வாங்க, ஒரு முடிவுக்கு வாங்கல. யாரு தான் உண்மையா நடக்கிறது? அப்ப எல்லாருமே இப்படி சொல்றாரு, யாரு தான் உண்மையா இருக்க முடியும்? கர்த்தரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். சரி, அவங்க தான் உண்மையா வாழ முடியும். சரி, அப்ப மனிதன் உண்மையாக வாழ முடியும் என்று நிரூபிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நான் நம்ம சொல்லுவேன், தப்பே செய்யாத மனுஷன் இல்லைங்க, பொய்யே பேசாத மனுஷன் இல்லைங்க, அப்படிதான் சொல்லுவோம். நம்ம பல நேரங்களில் பல காரியங்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டியது வரும். நம்மளே சில நேரம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தோணுதுரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனுஷன் தவறு செய்யாதவனாக, நீதிமானாக, பொய் பேசாதவனாக, உண்மையுள்ளவனாக இருக்க முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இயேசு மனித உருவத்திலே பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல தப்பே செய்யாத ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் இயேசு மட்டும்தான். பொய்யே பேசாத ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் இயேசு மட்டும்தான். உண்மையவே சொன்ன ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் இயேசு மட்டும்தான். எல்லா மனுஷனும் மாயை. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம். பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்டு அழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். யாரு? பொய் பேசுறவங்க, தேவனுக்கு விரோதமா பேசுறவங்க, இரக்கம் இல்லாதவங்க, உண்மை இல்லாதவங்க. அவங்க பிடிபட்டு அழிக்கப்படுவதற்காக கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அது மட்டுமில்ல, தங்கள் கேட்டிலே கெட்டு அழிந்து, தாங்கள் கெட்ட அந்த கேடுகளிலே கெட்டு அழிந்து
அநீதத்தின் பலனை அடைவார்கள். அவங்களுக்கு அநீதத்துக்குரிய பலன் தான் கிடைக்கும். நீதியின் பலன் ஜீவ விருட்சம். நீதிக்கு வருகிற அந்த பலன் ஜீவ விருட்சம். நீங்க நீதியா நடந்தீங்கன்னா, உண்மையா நடந்தீங்கன்னா, மற்றவங்க மேல நீங்க இரக்கமா இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். நீங்க அநீதத்தின் பலனை நீங்க பெற வேண்டுமானா, நீங்க அநீதி செய்தா, அநியாயம் பண்ணினா, அக்கிரமம் பண்ணினா, பொய் பேசினா, அவங்க அநீதத்தின் பலனை அடைவார்கள். அது நித்திய நரகம். இதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். சரி, இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்டவர்களை பின்பற்றி தங்களுக்கு வருகிற கிருபையை விருதாவாக்கி விடுகிறார்கள். சில தவறான வார்த்தைகளை ஏற்று மனசுல வச்சுக்கிட்டு, தவறான வழிகாட்டுதலை மனசுல வச்சுக்கிட்டு, அவங்கள பத்தி அவங்க இப்படிலாம் சொன்னாங்க தெரியுமா, அவங்க சொன்னதெல்லாம் நான் நம்பி தானே இப்படி பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்டா ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா அவன் சொன்னா நீ நம்பி இருக்கிறிய, ஏன்ட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், நான் வாசிச்சறேன் உங்களுக்காக. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ பொய்யானவைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள், ஐயோ உங்களை பத்தி இப்படிலாம் சொல்லிட்டாங்க, நான் நம்பிட்டேங்க அப்படின்னா, அது பொய்யான மாயையை பின்பற்றி கொள்ளுகிறவர்கள் உண்மையாகவே தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாம ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், நாம ஏன் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கணும், நாம ஏன் இயேசுவை சொந்த தெய்வமா ஏத்துக்கணும், நாம ஏன் சர்ச்சுக்கு வரணும், முதல்ல எதுக்கு வரணும் சொல்லுங்க பாப்போம். ஏன் அவரை ஏத்துக்கணும், எதுக்கு சர்ச்சுக்கு வரணும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஐயா, பரலோகம் போறதுக்கு. சூப்பர், நெத்தியடி பதில். அதுதான் மெயின், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கு. மெயின் எய்மே அதுதான், நமக்கு நித்திய ஜீவன் தான். இந்த பூமியில் இருக்கிற வரைக்குமா நல்லா வாழணுமா வேணாமா? அவரை போல நம்ம வாழணும், பழகணும். அதுக்காகத்தான் சர்ச்சுக்கு வர்றோம், இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். பொய் பேசுகிற வாய் அடைக்கப்படும். கள்ள நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. நாவை கர்த்தர் அறுத்து போட்டுவார் கடைசியில். இதெல்லாம் இருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சகரியா 8ஆம் அதிகாரத்தில் ஒன்று வாசி நம்ம நிறைவு செய்வோம். அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். யாரு ஆண்டவருக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களா இருக்கிறார்களோ அவர்களை தான் நான் எருசலேமுக்கு கொண்டு போவேன். இந்த எருசலேம் அல்ல, புதிய எருசலேமுக்கு, பரம எருசலேமுக்கு நான் கொண்டு போவேன். யார? உண்மையும் நீதியுமா நடக்கிறவங்களை தான். அதுக்கு தான் உண்மை நீதி என்னன்னு கத்துக்கிறதுக்கு தான் நம்ம சர்ச்சுக்கே வரோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவரை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கும் சாபத்திற்கும் பரிகாரமாக நம் ஞானஸ்நானம் பெறுகிறோம், பரிசுத்தாவின் வரங்களை பெறுகிறோம். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நல்ல ரீதியிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நியாயங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 9ஆம் வசனம் வாசிங்க. சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது, உங்கள் கைகள் திடப்பட கடவது என்றும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் கைகள் திடப்பட கடவது. 16-17 வாசிப்போமே. 16-17. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், இப்ப சொல்றாரு, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். கவனமா கேட்டுக்கங்க, நீங்க என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லி தராரு. அவனவன் பிறனோட உண்மையை பேச கடவன். ஆமெனா இல்லையா? ஆமென். அடுத்து, உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். உங்க வீட்டு வாசல்லையே சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தனும் பிறனுக்கு விரோதமா தீங்கு செய்யாதீங்க, மற்றவனுக்கு விரோதமா நீங்க எழும்பாதீங்கன்னு சொல்றாரு. எல்லாரோடையும் அன்பா இருங்க, சமாதானமா இருங்க, மற்றவங்க உண்மையை பேசுங்க, பொய் பேசாதீங்க, நீதிக்கும் சமாதானத்துக்கு ஏற்ப நியாயந்தீருங்க. அடுத்து 17 மாதிரி வாசிடுங்க.
ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் ம். தன் இருதயத்தில் ம். தீங்கு நினையாமலும் ம். பொய் ஆணையின் மேல் பொய்யானின் பிரியப்படாமலும் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற ம். காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாமா செய்யறது எல்லாமே நான் வெறுக்கிற காரியங்கள்னு கர்த்தர் சொல்றார். இது மட்டும்தான் அவருக்கு பிரியம். உண்மையா நடக்கணும், நீதியா நடக்கணும், சமாதானம் பண்ணி வைக்கணும், மற்றவங்களுக்கு விரோதமா பொய் பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு விரோதமா எழும்பக்கூடாது, ஒருத்தர் குடும்பத்தை ஒருத்தர் கெடுக்கக்கூடாது, மற்றவங்க மேல கோபமா இருக்கக்கூடாது, மற்றவங்க வீண் வைராக்கியமா இருக்கக்கூடாது. ஏற்கனவே 2 பேர்ல சொல்லப்பட்ட அந்த காரியங்களின் பிரகாரம் தற்பிரியரா, பணப்பிரியரா, சுகபோக பிரியரா, சுவாப அன்பில்லாதவர்களா, இருமாப்புள்ளவர்களா இருக்கக்கூடாது. இது நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தர் வெறுக்கிறார் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருத்தன் மற்றவன் குடும்பத்தை கெடுக்கிறதெல்லாம் ரொம்ப கைவந்த கலையாயிருச்சு. ஒரு பொருத்தி போட்டு போனா முடிஞ்சு வச்சு, அது புகஞ்சு வீடே 2ஆ போயிடும், குடும்பம் 2ஆ போயிடும். கடைசியில் என்னன்னு பார்த்தா உனக்கு கேட்டேன், அவன் அப்படித்தாங்க சொன்னான், அவன் இப்படி சொல்லிட்டு போட்டான் அப்படின்னாக்க அப்போ தெரியும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் டியூஷன் எடுப்பாங்க போல் இருக்கு, எப்படி இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறதுன்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இறுதியாக நீங்கள் அதை 23 வரைக்கும் வீட்டில் மஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அர்த்தம் புரியும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44 47 வரைக்கும். நீங்கள் 42 வாசிக்கலாமே. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் ம். என்னிடத்தில் அன்பா இருப்பீர்கள். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிதாவாக இருந்தால் இப்போ நீங்க இடத்துல அன்பா இருப்பீங்க. ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, நான் சுயமா தானா வரல, அவரே என்னை அனுப்பினார். என்னை அனுப்பினவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே என்னை அனுப்பினாரு. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? ஏன் அறியாம இருக்கீங்க இது வரைக்கும்? என் உபதேசத்தை கேட்க மனது இல்லாது இருக்கிறதினால் அல்லவா? பாருங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஆமா, இவர் பெரியவர் சொல்லி நாங்க கேட்கறதாக்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சின்ன பிள்ளை எங்களுக்கு தெரியும், நான் சின்ன நியாய நீதியை நான் கத்துக்கிட்டேன், நான் உண்மை பேசுறேன்னு தெரியும் அப்படின்னா முழுக்க முழுக்க போய். அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். இந்த பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடம் இல்லாதபடியினால், உண்மை அவனுக்குள்ள இல்லாதபடியினால அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் இந்த சத்தியத்திலே நிலை நிற்க முடியவில்லை. அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சொந்தத்துல எடுத்து பேசுறான், கதை கட்டுவான். கதைங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தமே பொய்ன்னு தான் அர்த்தம். ஏய் கதை விடுறான்டா அப்படிமாங்கல்ல, அப்படின்னு என்ன பொய் சொல்றான்டான்னு அர்த்தம். கதை இஸ் ஈக்குவல் டு பொய். அதனால் நான் கதை சொல்லலை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற அந்த பிசாசானவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 அதிகாரம் 1ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. இன்றைக்கு ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டே விலகி போவார்கள். எப்படி போயிருவாங்களாம்? கடைசியில விசுவாசத்தை விட்டே விலகி போயிருவாங்க. ஆமாங்க, அப்படிதாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இயேசு வராருன்னு. அதெல்லாம் வரமாட்டாருங்க. நானும் சர்ச்சுக்கு போன வந்தேன், நானும் ஆராதனை செஞ்ச வந்தேன், நானும் பாட்டு பாடினே வந்தேன், நானும் சங்கீதம் வாசிச்சே வந்தேன். கடைசியில் எப்படி ஆயிருமா? விசுவாசத்தை விட்டே விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பொய்க்குள்ள போயிடுவாங்க, அநியாயத்துக்குள்ள போயிடுவாங்க, அக்கிரமம் அவங்களுக்குள்ள வந்துடும், பண ஆசை உள்ள வந்த உடனேயுமே மறந்துடும், எல்லாம் போயிடும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உண்மையா வாழ்ப்பா, கூடுமான வரை உன் கூட இருக்கிறவனுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க, சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு தான் கர்த்தர் நமக்கு சொல்லித்தரார். நீங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 27, 28, 29 வாசிச்சு அப்படியே நிறைவு செய்வோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களை போதிக்கும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே, அந்த சத்தியம் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா.
இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர்கள் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது யார் தைரியமா நிக்க முடியும் சொல்லுங்க? நான் நீதிமானா இருக்கிறேன், நான் உண்மையா நடந்துகிட்டேன், நான் நிச்சயமா எந்த குடும்பத்தையும் கெடுத்ததில்லை, நான் இப்படிப்பட்ட நீதிமானா வாழ்ந்தேங்கிற சொல்றவங்க தான் அவருக்கு முன்னாடி வெட்கப்படாம நிக்க முடியும். மற்றவங்க எல்லாம் ஆண்டவர் வர்றாருனாக்கு செதறி ஓடி போயிடுவாங்க. வேற வழி இல்லை. ஏனால் கர்த்தருக்கு மனுஷனுடைய வழக்கு இருக்கிறது. இந்த தேசத்துல இங்க உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அவர் வரும்போது இந்த அநீதி செய்தவங்க, அக்கிரமம் செய்தவங்க, பொய் பேசினவங்க, அநியாயம் செய்தவங்க, இவங்கெல்லாம் கூனி குறுகி ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஆனால் நாமோ அப்படி அல்ல. நாம் அப்படிப்பட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறார். கூடுமானவரை ஒருவன் மற்றவனோட உண்மையை பேசுங்க. இதுதான் அடிப்படை. 2026 ஜனவரி 1ஆம் தேதி நான் சொன்னேன், இந்த வருஷம் முழுக்க பொய்யே பேச மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்துக்கங்க. எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு தெரியல. எடுத்தாங்களா? சரி, அதை விட்டுருங்க. 1ஆம் தேதி விட்டுருங்க. இன்னையில இருந்து எடுத்துக்கங்க. என்னடா பாஸ் எக்கத்தப்பா மாட்டி விடுறாரு. இல்ல, இன்னையில இருந்து நான் பொய் பேச மாட்டேன். அல்லேலூயா. சத்தம் வரல. அதுதான் கர்த்தர் பேசுறாரு அப்படி. ஆக நீங்க கூடுமானவரை மற்றவங்களோட உண்மையை பேசுங்க. அது என்ன தலைக்கே உங்களுக்கு ஆபத்து வரட்டுமே, உண்மையை பேசிட்டு போயிருங்க. இதாப்பா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. உங்களுக்கு ஒரு திருப்தி, நான் உண்மை பேசிட்டேன் அப்படின்னு. ரொம்ப நாள் கழிச்சு உண்மை பேசுனா அப்படித்தான் இருக்கும். அதனால பழகிக்கங்க. அதெல்லாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆகவே இந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் மிகவும் பிரயோஜனமான வார்த்தைகள். ஆகவே இந்த வரக்கூடிய ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாள் வரப்போகிறது. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி. ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக ஒரு புது மனுஷனாக ஒரு புது சிருஷ்டியா நம்ம வாழ பழகணும். கர்த்தருடைய வருகை நாள் ரொம்ப சீக்கிரமா இருக்கு. உயிர்த்தெழுந்த நாள் பண்டிகை வருதோ இல்லையோ, கர்த்தர் வருகை ரொம்ப சீக்கிரத்துல இருக்கு. அதனால அவர் எப்போ வந்தாலும் நம்ம வெட்கப்பட்டு ஓடிடக்கூடாது. தைரியமா ஆண்டவருக்கு நாள் நிற்கணும். நான் உண்மை பேசியிருக்கிறேன், நான் பொய் பேசினதில்லை, நான் எந்த குடும்பத்தையும் ஏமாத்தலை, எந்த குடும்பத்துக்கு சண்டை வர வைக்கல, எங்கே போய் கலகத்தை உண்டு பண்ணலை, என் மூலமாக யாரும் கெட்டது கிடையாதுன்னு அந்த தைரியமாக நீங்கள் நிற்க முடியும்னா கர்த்தருடைய வருகையில நீங்கள் தான் முதல்ல எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி உறுதியோடு எழுந்து நிற்போமா? அந்த உறுதியோடு கூட எழுந்து நில்லுங்க. ஆண்டவர், நான் அப்படி ஒரு உறுதி எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, இனிமேல் நான் பொய் பேச மாட்டேன். அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர், அதெல்லாம் போய் இப்போ நான் உண்மையாக பேச போறேன்ப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். இயேசுவே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. எங்களை மிகவும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்தாவின் வல்லமையோடு உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் வருகிற ராஜா. இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட அந்த சத்தியத்தின் பிரகாரம் நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறில்லை என்று சொல்லி இதனுடைய அர்த்தத்தை எங்களுக்கு விளங்க வைத்திருக்கிறீரே. அதன் பிரகாரம் நாங்கள் இன்று முதல் ஒரு உறுதி எடுக்கிற ராஜா. நாங்கள் உண்மையாக நடப்போம். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோமே. கர்த்தருக்கு வழக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டது போல தேசத்தில் எங்கும் உண்மை இல்லை, எங்கேயும் இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை என்று சொல்ல நாங்கள் வாசித்தோமே. நாங்கள் உண்மையாக இருக்க விருப்பப்படுகிற ராஜா. நாங்கள் பொய் பேசாம ஆண்டவரே உண்மையை மாத்திரமே பேசுவதற்கு இன்றையிலிருந்து ஒரு உறுதி எடுக்கிற ராஜா. எங்களுக்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் விதையுங்க ராஜா. கர்த்தருடைய வருகையில நாங்கள் வெட்கப்பட்டு போகாம ஒளிந்து கொள்ளாதபடிக்கு நாங்கள் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க உதவி செய்யுங்க ராஜா. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்காக எங்களுடைய வாழ்க்கையை புது வாழ்க்கையாய் மாற்றுங்க. இப்படியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின்ங்கிற ஒரு பிரமாணம் இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவர், இந்த வார்த்தைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் மேலே கிருபை பாராட்ட வேண்டும் என்று நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாக மாற்றுவீராக. ஆண்டவர், உண்மையும் நன்மையும் பிள்ளைகளை தொடர்ந்து கிருபை செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாள் வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும்
என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருக்குள்ளாயும் சென்று கிரியை செய்வதாக என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் அப்படியே நன்மை செய்யும், கிருபை பாராட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அது ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உம்முடைய திருப்பாதத்துக்கு நேராக ஏறெடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.